ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஸ்ப்ரைட்டை வீட்டிலே செய்ய போகிறோம். இந்த சம்மருக்கு எதமாக குடிக்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு எலுமிச்சங்காவை இந்த மாதிரி அதோட தோலை மட்டும் தூவி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே ஸ்ப்ரைட்டு செய்யலான்னு தெரிஞ்சால் யார் தான் மிஸ் பண்ணுவா? கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா. ரியல் ஸ்ப்ரைட்டு மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். சின்ன லெமனாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. பெரிய லெமனாக இருக்குன்னா 1 லெமன் போதும். அதோட ஃபுல்லாகவே எல்லா தோலையுமே நீங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போது சீனியை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது சர்க்கரை இருக்குல்ல, அதை பொடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்து 2யுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு டம்ளருக்கோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்துக்கோ மாற்றிடுங்க. மாற்றிட்டு சூடு பண்ண தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கொதிக்கணுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. தண்ணி எதுவும் கொதிக்க வேண்டாம். தண்ணி சூடாக இருந்தால் போதும். சூடு தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடு தண்ணி ஊற்றுனதுமே அந்த சர்க்கரையெல்லாம் நல்லாவே கரைஞ்சிரும். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் கூலிங்காக குடிக்கிறது. ஸ்ப்ரைட்டை கூலிங்காக குடித்தாதான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு இந்த சோடா தான். சோடாவை சேர்த்துக்கோங்க. இப்போது கடைசியாக லெமனை பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தொலியை மட்டும் சீவி எடுத்தோம்ல, அந்த லெமனை இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே ஸ்ப்ரைட்டு செஞ்சாச்சு. குடிச்சு பார்த்துட்டு ரியல் டேஸ்ட் இருந்துச்சா இல்லையான்னு மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.